ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி களி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு 3 டைம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போது சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ராகியை சேர்த்துக்கலாங்க. அரை கப்பு அரிசிக்கு அதே கப்பில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை போட்டோன்னே கிண்டக்கூடாதுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட ஈரக்கையில் இந்த களியை நல்லா உருட்டி வச்சுக்கலாங்க. நம்மளோட ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகி களியை வாரத்துக்கு ஒரு டைம் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராகி களியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல உடம்புல எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. ராகி களிக்கு சூப்பர் சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா எல்லாம் போட்டுக்கலாங்க. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பும் சூப்பர் காம்பினேஷனுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி களி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ராகி களியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.